Hello everyone, once again welcome back to the Champions Watch. The Champions Watchல இந்தியா எப்படி நட போட்டு இந்த பர்டிகுலர் வேர்ல்ட் கப்ல செமிஃபைனல் ஃபைனல் போயிட்டு இந்த டோர்னமெண்ட்டை பயங்கரமா ஆட போறாங்கிறத ஃபாலோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கேம் யூஎஸ்ஏட ஒரு டைட் கேமா இருந்தது, அதை பத்தி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் எக்கச்சக்க கேம்ஸ் அதுக்கப்புறம் நேபாள் இங்கிலாந்து நல்ல கேமா போச்சு. மற்றபடி ஆப்கானிஸ்தான் எதிர்பார்த்தோம், பட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சென்னையில கஷ்டப்பட போறாங்க பவுன்ஸ்லன்னு வச்சு நியூசிலாந்து ரெண்டு எக்கிருக்காங்க யூஏஇ அண்ட் ஆப்கானிஸ்தானை. யூஎஸ்ஏ பாகிஸ்தான் போட்டு ஒரு பதம் பார்த்திருக்காங்க. இது எல்லாத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்றோம். சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் கேம் கனடா ஒரு மெரிச்சிருக்காங்க. மோனே கம் என்னது கோம் மனே கோம் அப்படின்னு சொல்லிட்டு பீடா வந்திருக்காரு நம்மள ஜாயின் பண்றதுக்கு. அதே மாதிரி பாபர் அசாம் ஒரு ஃபேண்டாஸ்டிக் 140 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு நாக் ஆடி இருக்காரு. பீடாக்கு என்னப்பா ஓவரா பேசியிருந்தா எப்படி கிளாஸ் இஸ் பர்மனன்ட் காமிச்சிருக்காரு பாரு. ஏங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு எல்லாரும் சொல்றாங்க, நீங்களும் தான் விழுந்து சிரிச்சீங்க ஷோல. அப்புறம் இப்படி தனியா மாட்டி விட்டா என்ன அர்த்தம்? உன்னை நான் வன்மையா கண்டிச்சேன், நான் திருப்பி சொல்றேன், உன்னை வன்மையா கண்டிக்கிறேன். நான் இன்னைக்கு நேத்து கிடையாது, பிக் பாஸ்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். பாபர் அசாம் பத்தி எதுக்குடா நீ நோண்டிட்டு இருக்க, விடுறா அப்படின்னு சொல்லி தானே இருக்கேன். உன்னை வன்மையா கண்டிச்சேனா இல்லையா போன எபிசோட்ல? நானு கண்டிப்பா கடிச்சது ஓகே, விழுந்து சிரிச்சியா இல்லையா தம்பி, அதை சொல்லு தம்பி. சிரிப்பு அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆடியன்ஸ்க்கும் சேர்த்து தான் சொல்றேன். இப்போ அந்த ₹1 எத்தனை பழம் அப்படின்னு செந்தில் கவுண்டமணி காமெடி ஞாபகம் இருக்கா உனக்கு? கரகாட்டக்காரங்க ஞாபகம் இருக்கா? அதுக்கும் நான் உழுந்து சிரிச்சேன். ஏன்னா அந்த காமெடி எப்படி, நீ பாடுற பாட்டும் நீ பேசுற பேச்சுக்கும் யாராவது சிரிக்காம இருக்க முடியுமா? அதுவும் போன தடவை நீ ஒரு பாட்டு பாடினா பாரு, தனியே 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 அப்படின்னு. தனியே தன்னந்தனியே நான் டிஃபன்ஸ் ஆடி நின்றேன், அதனால் டாட் பாலு நான் டீமுக்கு கொடுத்து மகிழ்ந்தேன், தெரியாதா டாட் பாலு புரியாதா டிஃபென்ஸ். ஓ தனியே 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 தனியே. நான் என்ன நினைச்சேன்னா, அந்த டேப் ரெக்கார்டர்லாம் அந்த வெளில அந்த இது வந்துடும். டேப் சின்ன வயசுல பாத்திருக்கியா? அப்படி உள்ள ஓடினே இருக்கும், வெளில வந்தோடனே இங்கே ஓடும். அது ஓடுற மாதிரியே நான் நினைச்சேன், இங்கே சிக்கிக்குச்சுன்னு நினைச்சேன் டேப் ரெக்கார்டர். பார்த்தா தனிங்க தனி. அப்புறம் திடீர்னு ஒரு இடத்துல அப்படின்னு வாயெல்லாம் நீட்டுற. நீ சத்தியமா சொல்றேன், நீயே போய் அந்த வீடியோவை பாரு. நம்ம ஆடியன்ஸுக்கு எல்லாம் சொல்றேன், அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் சிரிப்பு வருமா வராதா? சிரிக்கிறது இவரை பார்த்தா இல்ல கண்டென்ட்டை பார்த்தா? அவர் பாடுறதுக்காக மட்டும்தானே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அவர் சொல்றதுக்கெல்லாம் சிரிக்காம இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. எனி விச் வேஸ் பாபர் அசாம் பேக் டு ஃபார்ம். இன்னைக்கு நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் பாபர் அசாம் பத்தி, லெஃப்ட் ஆர்மர்ஸ்க்கு அகேன்ஸ்டா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாருன்னு. பட் பாபர் அசாமோட ஃபார்ம் பாகிஸ்தானுக்கு ஒரு பயங்கர வலிமையை சேர்க்கும்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் பாய்காட், ஜெஃப்ரி பாய்காட்டை விட்ரா பண்ணிட்டு ஸ்ரீலங்கா போய் இந்தியாவோட விளையாடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? நம்ம முன்னாடியே சொல்லி விளையாட போறாங்க. பட் பாபர் அசாம் should he continue at 4? இப்ப நீ என்ன நினைக்கிற? முதல்ல பாய்காட்டை பத்தி சொன்னீங்க, அத பாட்டா படிச்சுட்டுமா இல்லன்னா நீங்களும் சிரிச்சு ஆடியன்ஸும் சிரிக்கலாமா? சரி, நான் டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். இவன் என்ன பாடினாலும் அந்த பாட்டுக்கு மட்டும்தான் என்னோட சிரிப்பு. பாட்லே அப்படின்னு சொல்ல, நீ எதையோ பாடி தொலை. ஒத்த சொல்லாலே பாய்காட் வேணாம்னு பல்ட்டி அடிச்ச, எதனால? அது பயத்தால. பூச்சாண்டி காமிச்ச மேட்ச் இல்லன்னு சொன்ன, கடைசியில மண்டி போட்டு ஆடுறத பாரு. மனம் போச்சு இப்போ மேட்சும் தானே நீயும் தானே, மரண அடிதான் வாங்க போற எங்க கையால அப்படின்ற மாதிரி. ஏயா முதல்லயே வந்துட்டு உங்களுக்கு 10 நாள் முன்னாடியே டெட்லைனும் சொன்னேன், இந்த நேரத்துல வந்துட்டு திருப்பி ரிவர்ஸ் பண்ணுவான் அப்படின்னு. நான் ஒண்ணுதான் கேட்கிறேன் உங்களுக்கு. நான் உனக்கு நீ இந்தியாவில் ஆட மாட்டேன்னு சொன்ன, அதை நீ சொல்றதுக்கு ரைட் இருக்கு. ஐ எம் சப்போர்ட்டிங் தட். ஏன்னா இந்தியா அங்க போல, நான் அங்க வரமாட்டேன். நீ சொன்னது கரெக்ட். ஐ எம் சப்போர்ட்டிங் தட். ஐ எம் ஸ்டாண்டிங் இன் ஃபார் பாகிஸ்தான். நீ கேட்ட மாதிரி உனக்கு நியூட்ரல் வென்யூ கொடுத்தாச்சுங்கும் போது, இப்ப பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அவன் ஆட மாட்டேன்னு பாய்காட் பண்ணும்போது பாகிஸ்தான் குறுக்க வர்றது தப்பு. உன்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பங்களாதேஷ் நான் வரலன்னு சொல்லி கலாட்டா பண்ணாங்க, அவங்க வேர்ல்ட் கப்ல இருந்து அமிச்சிட்டாங்க பங்களாதேஷ. இப்போ பாகிஸ்தானையும் இந்தியாவையும் ஆட வைக்கிறதுக்கு அமினுல் இஸ்லாம் பங்களாதேஷ்ல இருந்து எதுக்கு லெட்டர் எழுதி போட்டாரு பாகிஸ்தானுக்கு? நீ அதை பாத்தியா இல்லையா? அதைத்தான் நான் சொல்றேன் ஆயிஷா. இப்போ there are certain things that has to be sorted between India and Bangladesh and certain things to be sorted between India and Pakistan. Okay, அது நீ எதுக்கு குறுக்க வரேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன், ஹானஸ்டா நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன்.
அவரை வந்துட்டு முஸ்டாபிசுர் ரஹ்மான ஐபிஎல் ஆக்ஷன்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேண்டான்னு சொன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கும். நோ மேட்டர் வாட் இஸ் பிஹைண்ட் இட். ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸா பாக்குறேன். எனக்கு ஸ்போர்ட்ஸை தவிர வேற எதுவுமே எனக்கு நாலேஜே எது ஜீரோ. நான் நீங்க ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஸோ இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கணும், ஓகே எனக்கு நீ பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல இந்தியன் இதுல இருந்து கண்டிஜென்ட்ல இருந்து வர்ற பிளேயரோ சப்போர்ட் ஸ்டாஃபோ கோச்சோ யாருமே வரக்கூடாது அப்படின்னு நீ திருப்பி சொல்லியிருந்தேன்னா தட் இஸ் அப்சல்யூட்லி பர்ஃபெக்ட்லி ஃபைன். அதை நான் இல்லைன்னு சொல்லல. நீ அதை விட்டுட்டு நீ நிஜமாவே இதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? அதாவது முஸ்தபிசுர் ரஹ்மான ஐபிஎல்ல சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல நான் இந்தியன் பிளேயர் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றியே. இந்தியன் பிளேயர் எப்ப அந்த லீக்ல போய் ஆடினாங்க அவங்க சேர்த்துக்கிறதுக்கு? நீ ஏதாவது இன்சமாமலுக்கும் சொல்லிட்டு இருக்காரு இந்தியன் பிளேயர்ஸ் நாட் அலோடுன்னு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இனிமே எந்த இந்தியன் பிளேயரும் பிஎஸ்எலுக்கு வரக்கூடாது அப்படின்னு. அதாவது நான் எப்ப சொன்ன சொன்னாருங்க. நீங்க வேற அதுதான் ஏகப்பட்டது போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா ஆஷா, நிறைய ரிட்டையர்ட் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா லீக்லயும் போயிட்டு IL20 ஆடுறாங்க, MLC ஆடுறாங்க, கரீபியன் பிரீமியர் லீக் ஆடுறாங்க. நாளைக்கு அங்கேயும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. தட் இஸ் வாட் ஐம் டெல்லிங். அதையும் சொன்னேன். இன்னொன்னு சப்போர்ட் ஸ்டாஃப் எங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த இந்தியன் சப்போர்ட் ஸ்டாஃப் எங்கேயாவது ஒரு லீக்ல எங்கேயாவது இருப்பாங்க. யூ கேனாட் டேக் தி இந்தியன் சப்போர்ட் ஸ்டாஃப் ஆர் கோச்சிங் ஸ்டாஃப் அவுட் ஃப்ரம் எனி ஆஃப் த குளோபல் லீக்ஸ். நான் என்ன சொல்றேன்னா, என்னோட பிளேயரை நீ வேணான்னு சொன்னியா, சோ என்னோட லீக்குக்கு நீ வராதன்னு சொல்றது கரெக்ட். இப்ப இந்த டோர்னமெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்றது யாரு? பிசிசிஐயா ஐசிசியா? ஐசிசி. எவ்ரி ஒன் கெட்ஸ் தேர் டர்ன் டு ஹோஸ்ட் த ஈவெண்ட். இப்ப அண்டர்-19 வேர்ல்ட் கப் ஜிம்பாப்வே கொடுத்திருக்காங்க. ஓகே, ஐசிசி வந்து இந்த வேர்ல்டு கப் இந்தியா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போகுது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஐசிசி வந்து டெலிகேட் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கும் போது நான் இந்தியாவுக்கு வந்து ஆட மாட்டேன்னு சொல்றது தப்பு தப்பு. நான் தான் முதல்ல என்ன சொல்றேன், சாம்பியன்ஸ் டிராஃபி போதே நான் என்ன சொன்னேன், இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்துட்டு போகாம இருக்கிறது சரியில்லை அப்படின்னு. ஆனா அது கவர்மெண்ட் இது, அதை நானோ நீங்களோ யாருமே சொல்ல முடியாது. அது கவர்மெண்ட் டிசிஷன். திருப்பி பாகிஸ்தான் என்ன பண்ணா, நான் வரமாட்டேன்னா பர்ஃபெக்ட்லி ரைட். ஐ ஸ்டாண்ட் வித் பாகிஸ்தான் ஃபார் நாட் கமிங் டு இந்தியா. உனக்கு கொலம்போல வெந்நீ கொடுத்து இவ்வளவு எல்லாம் பண்ணி, இன்னொன்னு சொல்றேன் நான் ஆஷா, ஒரு 15-20 பேர் எனக்கு போன் பண்ணி, ஏன்பா நீ வேற இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் போடுற ஆஷோட அப்படின்னு. நான் சொன்னேன், ஷார்ட்ஸ் எல்லாம் போடலையா, ஃபுல் ட்ரௌசரோட தான் உட்காந்துட்டு அவரோட இது பண்ணேன். நீங்க ஷார்ட்ஸ்ன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? யோ அது இல்லையா, ஷார்ட்ஸ்ல வந்து மேட்ச் நடக்கும்னு சொல்ற, அதை சொல்லியா அப்படின்னு. மேட்ச் கண்டிப்பா நடக்கும், நான் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன், என்ன பண்றதுன்னு ஒரு சிலர் எத்தனை பேர் என்ன கேட்டாங்க தெரியுமா? அப்படிங்கும் போது நீ எதையுமே யோசிக்காம உன்னோட ஈகோக்காக நான் விளையாட மாட்டேன்னு சொல்றது வேற ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணாங்க, நீ விளையாடலையா, அன்னைக்கே கான்சிக்வன்சஸ் என்னன்னு சொல்லிட்டேன். அந்த கான்சிக்வன்சஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னா கிராஷ் ஆயிடுவாங்க. அவங்க எதுக்காக இதை பண்றீங்கன்ற நானு. இப்ப இன்னொன்னு என்னன்னா, இப்ப பைலேட்ரல் சீரிஸ் இந்தியாவோட ரிசீவ் பண்ணணும்ன்றாங்க. அந்த பைலேட்ரல் சீரிஸ் ஏன் ஆட மாட்டேன்றாங்கன்னு அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. தட்ஸ் நாட் driven by BCCI, that's driven by the government. போது நீ BCCIக்கு செக் வச்சீங்கன்னா பைலேட்ரல் சீரிஸ் ஆடணும் அப்படின்னு. இன்னொன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, ஹேண்ட் ஷேக் ரிசியூம் பண்ணணும்னு. இதை நான் வந்து பெருசா வந்து எதிர்க்க மாட்டேன். ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னா மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னா அவன் எந்த கண்ட்ரி எல்லாம் பார்க்கறேன். மேட்ச் முடிச்சுட்ட 20 ஓவர் 40 ஓவர் நீங்க ஆடி இருக்கீங்க, ஒரு கையை கொடுத்துட்டு போ, அதை நான் பெருசா இது பண்ண மாட்டேன். தட்ஸ் a sportsmanship for you. இதை நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்தியாவோட பைலேட்ரல் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்துட்டு பங்களாதேஷோட ஏதோ ஒரு சீரிஸ் ஆடணும், இதெல்லாம் நீ சொல்லாதையா. உனக்கு என்ன வேணும், நீ ஹேண்ட் ஷேக் கேட்கறியா, அதையும் நான் பெருசா இது பண்ண மாட்டேன். ஒரு கிரிக்கெட் மேட்ச்னா அது இருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப என்னாச்சு உனக்கு, கடைசியில பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லை. யோசிச்சு பார்த்த, அவன் அடி வாங்குறான்றத நீ பார்க்காத, நீ வாங்குற அடி எப்படின்னா இப்ப நான் பாட்டு பண்ண பாருங்க, அந்த மாதிரிதான். அந்த மாதிரி ஆயிடும். they have taken the right decision. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆஷா, இந்த ஃபைனல் வரைக்கும் எந்த மேட்சுக்கு வியூவர்ஷிப் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க. நான் உனக்கு கிளியராவே சொல்லிடுறேன். நான் நீ ட்வீட் எல்லாம் பார்த்திருந்தேன். நான் ஹிந்தி சேனல்ல கூட கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தேன், யாரு பார்க்க போறாங்க T20 வேர்ல்ட் கப்ப, இத்தனை டீமை நிறுத்திட்டீங்க அப்படின்னு நான் சொன்னதா ஒரு கோட் இருக்கு. ஆக்சுவலா நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் கப் போடுறீங்க, இதுக்கப்புறம் IPL வருது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ்ல ஏனோ தானோன்னு ஒரு பிக்சர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி போட்டா யாரு பாப்பாங்கன்னு தான் கேட்டேன். நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லல, நான் பார்ப்பேன். யாரும் பார்க்க மாட்டாங்கன்னா, இன்னைக்கு கார்த்தால மேட்ச் வந்து கார்த்தால போயிட்டு இருந்தது, நமீபியா நெதர்லாண்ட்ஸ் ஆன் பண்ணி பாக்குற 26 lakhs பார்த்துட்டு இருக்காங்க ஜியோ ஹாட் ஸ்டார்ல.
நான் என்ன சொல்றேன், யாரெல்லாம் வந்து பாப்பாங்கன்னு எல்லாம் வாங்க ஒரு 10 கோடி பேர் பாருங்க. நான் என்ன சொல்றேன், the point I am trying to make, no, see, let me finish. இப்ப அசோசியேட் நேஷன்ஸ் விளையாடுறாங்கன்னா I am all for it. ஏன் ஒருத்தன் அசோசியேட் நேஷன்ஸ் விளையாடக்கூடாது, அந்த டீம்ஸ் எல்லாம் விளையாடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் அந்த டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் பத்தி இன்சைடோட தெரிஞ்சு உட்காந்துருப்பானா? எல்லா கிரிக்கெட்டையும் ஃபாலோ பண்ற ஆளு. மை பாயிண்ட் இஸ், அன்னைக்கும் சொன்னதுதான், எது வேணுமோ அதை சென்சேஷனலைஸ் பண்ணி செல் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்களே ஒழிய ரியலான விஷயத்த சொல்றது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இவங்கெல்லாம் வந்து கடைசியா இப்ப ஸ்காட்லாந்து இட்லி மேட்ச் ஆடினாங்க, ஸ்காட்லாந்து வின் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஆடின இன்டர்நேஷனல் மேட்ச் என்னடான்னு போய் பார்த்தா ஸ்காட்லாந்து இட்டலி தான் விளையாடி இருக்காங்க. My point is, how can you come up to a World Cup like Scotland or in Italy without playing full member nations? இவங்களுக்கு நீ என்னைக்கு ஃபுல் மெம்பர் நேஷன்ஸ், அதாவது அவங்க வேர்ல்ட் கப் ஆடுறது மட்டும் இல்லாம, நான் தான் சொன்னேன், சரி ஃபுல் மெம்பர் நேஷன்ஸோட ஸ்காட்லாந்து இட்டலி ட்ரை சீரிஸ் போட முடியாது, ஓகே ஒத்துக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு இந்தியா ஆஸ்திரேலியா டூர் போகுது, இந்தியா நியூசிலாந்து டூர் போறது, இந்தியா இங்கிலாந்து ஏ டூர் போகும்போது அதுல ஒரு 2 டீம் சேர்த்து விடுங்களேன். சேர்த்து விட்டா அவனுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும்ல. அவனுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும் போது பார்க்க நல்லா இருக்கு. அவனும் நல்லா மெருகேத்தி வந்து சேருவான்ல T20 கிரிக்கெட்டுக்கு. சரி, இவ்வளவு சொல்றோம். ஐசிசி வந்து என்ன பண்றாங்க, விண்டோஸ் கொடுக்குறாங்க. எல்லா T20 பிரான்சைசி காம்படிஷனுக்கும் விண்டோஸ் கொடுக்குறாங்க. ஆமாவா இல்லையா? இதையும் சொல்லு, ஆமாவா இல்லையா? நீ விண்டோஸ் கொடுக்கும் போது நான் உனக்கு விண்டோ கொடுக்குறேன்பா, எல்லா 11லயுமே ஒரு அசோசியேட் நேஷன் பிளேயர் இருக்குன்னு சொல்றோமா? அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கா? இதெல்லாம் எதுவுமே இல்லாம 2028 ஒலிம்பிக்ஸ்க்காக இவங்களை இந்த மாதிரி விளையாட வச்சா 2028 ஒலிம்பிக்ஸ்ல மட்டும் என்ன டிஃபரெண்டா நடந்துற போகுது? மை பாயிண்ட் இஸ், இன்னைக்கு நேத்து நடக்கல பீடாக், இந்த மாதிரி வெளியில டீம் வருது. 1996 வேர்ல்டு கப்ல இருந்து நடக்குதுன்னு நினைக்கிறேன். UAE வந்திருக்காங்க, கென்யா வந்திருக்காங்க, எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்காங்க. என்ன மாறிடுச்சு? UAEல அது வந்து ஒரு பூனேவாலான்னு ஒருத்தர் வந்து பேட்டிங் ஆட்டு போனாரு. அப்பல இருந்து இன்னி வரைக்கும் UAE என்ன பயங்கர ஸ்ட்ராங்கா ஒரு இன்டர்நேஷனல் டீமா வளர்ந்துருச்சா? கென்யா எங்க? காலின் சொபுயான் ஒருத்தர் பயங்கரமா போட்டாரு, ஆசிப் கரீம் பயங்கரமா போட்டாரு, மாரிஸ் ஒடும்பே, ஸ்டீவ் டிகோல். எங்க கென்யா? நமீபியா 4th கன்சிக்யூட்டிவ் T20 வேர்ல்ட் கப் வந்திருக்காங்க. என்ன ப்ரோக்ரஸ் நடந்திருக்கு? அடுத்து இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் இருக்கு? இந்தியாவை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறோம், இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டம் இல்லைன்னா அந்த ஊர்ல கிரிக்கெட் டெவலப் ஆகுமா பீடா? நீ சொல்லு. ஆப்கானிஸ்தான் பத்தி இவ்வளவு பேசுறோம், ஆப்கானிஸ்தான் பத்தியே இவ்வளவு பேசுறோம், அந்த 3-4 ஸ்பின்னர் தவிர யாரை பத்தி பேசுறோம்? இல்லையே, ஸ்குவாட்ல டெப்த் இல்லையே. ஆப்கானிஸ்தான் ஏன் நல்லா ஆடுறான்? நாங்க இருக்கிற 15 பேரும் குளோபல் லீக் ஆடுறான். அதுல 8-9 பேர் IPL ஆடுறான். நீ இவ்வளவு சொல்றல்ல ஆப்கானிஸ்தான் பத்தியே, நான் உன்னை ஜெனுவினா கேக்குறேன். ஆப்கானிஸ்தான் சூப்பர் 8 குவாலிஃபை ஆயிடுறாயா? நீ நெஞ்ச தொட்டு சொல்லு, ஆப்கானிஸ்தான் ஒரு கண்டெண்டர் டீம், கண்டிப்பா ஆன் இஸ் டே ஃபைனல் போய் ஒரு வேர்ல்ட் கப் அடிப்பான்னு நீ சொல்லுவியா? ஏன் சொல்ல மாட்டேங்கிற? எல்லா குளோபல் லீகும் ஆடுறாங்க, என்ன விஷயம்? அததான் நான் திருப்பி சொல்றேன். த்ரூ அவுட் தியர் எக்ஸ்போஷர், கடைசி ஆப்கானிஸ்தான் என்னைக்கு டெஸ்ட் மேட்ச் ஆடினா உடனே எல்லாரும் வந்து என்ன கேட்கலாம், டெஸ்ட் மேட்சுக்கும் T20க்கும் ஷுவர் சம்பந்தம் இல்ல, T20 டிஃபரெண்டா தான் விளையாடுறாங்க. பட் டெஸ்ட் மேட்சஸ் ஆடும் போதோ இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் ஆடும் போதோ 4-day கேம்ஸ் ஆடும் போதோ அந்த கேமோட நெழுவு சுழிவுகள், அதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கிரிக்கெட்டர் முழுமை அடையறான். ஆமாவா இல்லையா பீடா? இன்னைக்கு நீ ஏன் வியான் மோல்டரை பத்தி பேசிட்டு இருக்க? ரன் அடிக்கிறான், விக்கெட் எடுக்கிறான்னு, அவன் முழுமை அடைகிறான்ல இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடும்போது. நான் அதை தான் சொல்ல வரேனே வழிய, கம்ஃபர்டபுளா எடுத்து நோபடி வில் வாட்ச் இல்லைன்னா நான் பார்ப்பேன், எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. த பாயிண்ட் இஸ், வேர்ல்டு கப்ல இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வேர்ல்டு கப் பெருசா. நேபாள் இங்கிலாந்து கேம்ஸ் பார்த்தோம்ல, பயங்கர க்ளோஸா போச்சு. ஏன் எல்லாரும் 11 மணி 3 மணி 4 மணி ஏன் மேட்ச் பாக்குறது இல்ல? ஏன்னா பெருசா காம்படிஷன் கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கா கனடாவை போட்டு ஒரு மிதிச்சான். அந்த அவர் தலிவால்னு ஒருத்தர் ஆடினாரு, நோ ஆஃபென்ஸ், சூப்பரா ஆடினாரு. ரபாடா போடும்போது அடிச்சு பால் சுத்தி தேர்ட் மேனுக்கு போகுது. யூ கேன் see the difference in quality. நீ அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் அண்ட் குவாலிட்டி வேர்ல்டு கப்ல கொண்டு வந்து நிறுத்தினா இட் will become very very difficult people. கரெக்டா சொல்லிட்டீங்க ஆஷா. ரெண்டாவது என்னன்னா, வாட் யூ செட் வாஸ் கம்ப்ளீட்லி ரைட். இந்த 2-3 மேட்ச் க்ளோஸா போனதுனால எல்லாரும் உன்னை கேள்வி கேட்கறாங்க. நான் ஒரே ஒரு இது சொல்றேன், இன்னைக்கு நியூசிலாந்து வந்து ஒரு இடிச்சான் UAE, கரெக்டா? அதான், that is what everyone was expecting from few teams. Not in my wildest imagination I expected Nepal to really push England like that. And இப்ப அதான் கேக்குறேன் நானு, நேபாள் will consistently do it. After பங்களாதேஷ் கிட்ட என்ன இருக்கோ அது நேபாள் கிட்ட இருக்கு. ஒரு கிரிக்கெட் கிரேசி கண்ட்ரி, a lot of kids are taking up the sport. நேபாள்ல நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இன்னைக்கு நேபாள் கிட்ட நம்ம இதை பார்த்திருக்கோம். 10 years down the line நேபாளோட ஸ்ட்ரக்சருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து எக்ஸ்போசர் கொடுக்கலன்னா நேபாள் also will go down the route of the other teams. அகைன் கேள்வி கேட்கறதே இல்ல, நான் அதெல்லாம் பத்தி கவலையே பட மாட்டேன். பிகாஸ் ஐ எம் கிவிங் மை வியூஸ். நான் கிரிக்கெட்டுக்கு என்ன பண்ணணும், கிரிக்கெட்டோட ப்ராசஸ் எப்படி ஃபாலோ பண்ண மாதிரி தான் சொல்றேன். நான் பெருசா அதை பத்தி அங்க பாதர் பண்ண மாட்டேன். அதத்தான் இல்ல ஆஷா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி க்ளோஸா போனதுனாலதான் இப்ப எல்லாரும் வந்து இந்த மாதிரி கேக்குறாங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு இன்னொரு ஐடியா கொடுத்தேன் நானு.
எல்லா அசோசியேட் நேஷனையும் போடுறா ஒரு குரூப்லன்றான். கரெக்ட் இப்ப கரெக்ட். எல்லாரும் என்ன சொல்றாங்க, அந்த ஒரு டீம் சூப்பர் 8க்கு வந்தா இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுமா? ஏன்டா டேய், இப்ப நேபாள் வந்துட்டு இங்கிலாண்ட புஷ் பண்றான், யுஎஸ்ஏ எக்ஸாக்ட்லி இந்தியாவை புஷ் எக்ஸாக்ட்லி பண்றான். ப்ரிசைஸ்லி மை பாயிண்ட். இப்ப நேபாளே இன்னைக்கு ஒரு இங்கிலாந்து ஒரு கேம் அடிச்சான்னு வச்சுக்கோ, என் பாம்பேல அடிச்சிருந்தான்னா நான் என்ன கேக்குறேன், அது ஒரு ஹேபிட் ஆயிருக்குமா, it would have been an aberration? நீ சொல்லு. நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு, ஆஷா, இன்ஸ்பைட் ஆஃப் பீட்டிங் இந்தியா there is a good chance that Nepal may still miss the busன்றேன் பீட்டிங் இங்கிலாந்து. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்து அவனை கிளப் பண்ண, அவனுக்கு ஒரு 4 மேட்ச் அவனுக்குள்ளேயே ஒரு குரூப்ல ஆட வச்சுட்டு அவன் வர்ற டீம் கான்பிடென்ட்டா வருவான். then they got even more better chances of toppling a team in Super 8. இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு, யுஎஸ்ஏ வந்துட்டு போன தடவை Super 8க்கு வந்தாங்க, பாகிஸ்தானை தோக்கடிச்சிட்டு. Okay, what was their performances in Super 8? Can you remember? Did they push any team in Super 8? ஒண்ணுமே இல்ல. It just fell damn squid. ஒண்ணுமே இல்ல. அதத்தான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க எத்தனை தடவை, இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நேபாள் இவ்வளவு பிரமாதமா ஆடினால, ஸ்காட்லாந்து அவ்வளவு பிரமாதமா வெஸ்ட் இண்டீஸை புஷ் பண்ணல, யுஎஸ்ஏ இவ்வளவு நல்லா ஆடினால இந்தியா பாகிஸ்தானோட, வாட் ஆர் தே டேக்கிங் பேக் ஹோம்? They pushed both the teams. There is a good chance that they might beat the next 2 teams. They might beat. I'm not giving you a guarantee, but they are going back empty-handed. 2 மேட்ச் அவன் ஜெயிச்சுட்டு வெளியில போறதுக்கு சான்ஸ் இருக்கு. குடியா அவன ஒரு சான்ஸ். Super 8ல 7 டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு டீம் அசோசியேட் நேஷன்ல இருந்து வந்தா என்னன்றது என்னோட கேள்வி. ப்ளீஸ். நான் பர்சனலா நீ ஒபினியன் கேட்டேன்னா I am also against what you are saying. ஏன்னா சூப்பர் 8 டேம்பா விழுந்துரும். ஏற்கனவே இந்த பார்ட் ஆஃப் த டோர்னமெண்டே ஒரு மாதிரி ஸ்லோவா போயிட்டு இருக்கு. சூப்பர் 8 போய் இன்னும் ஸ்லோவா போய் வேர்ல்டு கப்பே படுத்துரும். ஐ எம் நாட் ஃபார் இட். நான் என்ன சொல்றேன், ஐ வுட் மச் ராதர் டூ இட் தி அதர் வே ரவுண்ட். நீ எல்லா குரூப்லயும் 3 குரூப்பா பிரியல, 4 குரூப்பா பிரி. எல்லா குரூப்லயும் ஒரே ஒரு டீம் வையா, எல்லா குரூப்லயும் 3 டீம் வைக்கிறியே, அதுதான் என்னோட பிரச்சனையே. எல்லா குரூப்லயும் ஒரு டீம் வை, அவன் மட்டும் விளையாடிட்டு போட்டோம். எதுக்கு இத்தனை பேர் குவாலிஃபையர்ஸ் ஆடி ஒரு குரூப்லயும் ஒரு டீம் வை, பெட்டர் கான்டெஸ்ட் பார்க்கலாம். அந்த இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆட போறாங்க. Probably looks like one of the first best contests of the World Cup. எத்தனாவது நாள், 5வது நாள் of the World Cup. So நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு. அவங்க தயாரா எக்ஸ்போஷர் இருக்காங்களா, குடுக்குறோமா, அதுக்கு லீட் அப் பண்றதுக்கு. இப்ப எக்ஸாம் படிக்காம போய் உன் பையனையும் என் பொண்ணையும் எக்ஸாம் எழுத சொன்னா போய் எழுதிடுவாங்களா? படிச்சுட்டு தானே போனோம். போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி எத்தனை எக்ஸாம் வைக்கிறோம்? ஆஷா, இதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன், ப்ளீஸ் ஆட் ஆன் டு இட். பேர் சொல்ல விரும்பல. யூரோப்ல வந்து ஒரு கண்ட்ரி என்னை அப்ரோச் பண்ணாங்க. ஓகே, நான் சிபிஎல்ல இருக்கும்போது, சார் எங்கள் டீமுக்கு நீங்கள் ஹெட் கோச்சாக வந்து இந்த குவாலிஃபயர்ஸ் வந்து யூரோப்பியன் குவாலிஃபயர்ஸ் ஹெல்ப் பண்ணுறீங்களா? எங்களால் அவ்வளோ பெருசாக பணம் எல்லாம் பே பண்ண முடியாது, ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ ஐசிசி ஃபண்டிங்லாம் எங்களுக்கு ஒன்றுமே பெருசாக எதுவுமே வர்றது கிடையாது, உங்களை நீங்களாம் நிறையா சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், டேய் நான் வந்துட்டு பேஷனேட்டாக இருக்கிறேன், நீ வந்து எனக்கு ஒன்றுமே கொடுக்காத, எனக்கு ஹோட்டலு, அக்காமடேஷன், ஃப்ளைட் ஃபேரை மட்டும் கூட நான் வந்து உனக்கு பண்றேன் அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதை பார்த்துக்கிறவர் வந்து அந்த சிஇஓ வந்து தமிழ் ஆளு தான், ஓகே, சென்னை ஆளு தான். அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி தப்பி தவறி நாங்க வந்துட்டு ஒரு மெயின் ட்ரா T20 வேர்ல்டு கப்புக்கு போனோம்னா அங்க போய் நாங்க என்ன பண்ணாலும் எங்களுக்கு கவலை இல்லை சார், ஒரு 3-4 ஸ்பான்சர் வருவாங்க, எங்களுக்கு வந்துட்டு இந்த லீக் மேட்சஸ் போது மத்தியானம் லஞ்ச் கொடுக்கறதுக்கு கூட எங்களுக்கு காசு இல்லை, எங்க அசோசியேஷன்ல எங்களுக்கு அவ்வளவு பெருசா வருது இல்ல. இந்த T20 வேர்ல்ட் கப் மாதிரி நான் உள்ள போனேன்னா என் T20 டீமுக்கு என் வேர்ல்ட் கப் போயிருக்குன்னு ஒரு 3 ஸ்பான்சரை ஒரு 2 வருஷத்துக்கு பிடிச்சிப்பேன், அங்கேருந்து எங்களோட ஸ்ட்ரக்சரை நான் வளர்க்க முடியுமான்னு நான் பார்ப்பேன் அப்படின்னாரு. ஸோ நீங்க சொல்ற பாயிண்ட்டை நான் 100% ஒத்துப்பேன், இந்த மாதிரி இத்தனை டீம் வருதுன்னு. ஆனா அந்த டீம் வர்றதுக்கு பிஹைண்ட் ஒரு சீன் இருக்கு அப்படின்றத சொல்ல வரேன் நான். நீ புரிஞ்சுக்கல. நான் என்ன சொல்றேன்னா, எந்த டீமுமே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, அந்த டீம் இங்க வரத்துக்கு தகுதிப்படுத்தணும் தான் நான் சொல்றேன். அந்த டீம் இங்க வரத்துக்கு தகுதிப்படுத்துற பொறுப்பு யாருக்கு? சென்ட்ரல் கண்ட்ரோலிங் பாடி தான். நீ இப்ப சொல்றல்ல எங்க கிட்ட இல்ல காசு இல்லன்னு, டூ அ ரெவென்யூ ஸ்ட்ரீம். அவங்களுக்கு ஒரு ரெவென்யூ ஸ்ட்ரீம் பண்ணி ஒரு பிரைஸ் பூல் கிரியேட் பண்ணி ஒரு டோர்னமெண்ட் நடத்தி அவங்களுக்கு நீ எல்லா டோர்னமெண்ட்லயும் என்ட்ரி கொடு. ட்ரை சீரிஸ், குவாட்ராங்குலர் சீரிஸ் எல்லாம் கம்ப்ளீட்ல கான் லபிடா, அந்த கான்செப்டே இல்ல. நான் என்ன சொல்றேன், எல்லா ஃபுல் மெம்பர் நேஷன்ட்டையும் சொல்லு, இங்க பாரு, உனக்கு பைலேட்டரல் சீரிஸ் ஆடணுமா, there should be a third team. There should be a third team. That should be an emerging nation. அந்த எமர்ஜிங் நேஷனோட உன்னோட ஏ டீம் வேணாலும் போட்டுக்கோ. நீ 4 குவாட்ராங்குலர் கூட ஆடிட்டு போயிடு. ஒரு காலத்துல ஆஸ்திரேலியா போட்டாங்களே ஒரு டூர் சீரிஸ், ஞாபகம் இருக்கா? போட்டுட்டு போங்கிறேன். இப்ப இந்தியால ஒரு பைலேட்டரல் நடக்குது, இந்தியா நியூசிலாந்து நடக்குது, இந்தியா நியூசிலாந்து நேபாள் இந்தியா 4 டீம் போட்டு ஆடுங்க. அட்லீஸ்ட் சம் கான்டெக்ஸ்ட், சம்திங் கேன் பி வாட்ச்ட் அவுட் ஃபார்ல. ஒன்லி இன் T20 கிரிக்கெட் நான் சொல்றேன். பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. நான் எப்படி பண்ணுவேன்னா,
ஐசிசியை டிவிஷன் 1 டிவிஷன் 2 பிரிச்சிருவேன். டிவிஷன் 1ல இந்த டீம்ஸ் எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி இந்த டிவிஷன் 2ல டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸோட எல்லா ஏ டீம்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணும், along with teams like Italy, UAE and Oman. அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் T20 சைக்கிள் பைலேட்டரல் சீரிஸ் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும், இந்த சின்ன கண்ட்ரிக்கும் ஒரு 7 சீரிஸ் 8 சீரிஸ் 10 சீரிஸ் அந்த மாதிரி ஒரு 30 மேட்ச் வருஷத்துல இவங்க ஆடுற மாதிரி ஒரு டிவிஷன் 2 போட்டுருவேன். இப்ப இந்தியா, பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ் ஏ டீம் அவங்களோட ஆடணும். அவங்க வருஷம் ஃபுல்லா இந்த பைலேட்டரல் T20 சீரிஸ் ஒரு டிவிஷன் 2 எடுத்துன்னு வந்து நான் ப்ரமோட் பண்ணுவேன். அப்படி நான் யோசிப்பேன், டு பி ஆனஸ்ட் வித் யூ. வெரி 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 வேலிட் பாயிண்ட்ஸ். ரெண்டு பேருமே எங்களோட வாதத்தை வச்சிருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆஸ் யூசுவல் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஏன்னா ஒலிம்பிக்ஸ் வருது, ஒலிம்பிக்ல கிரிக்கெட் ஸ்போர்ட்டா இருக்க போது மோர் த நேஷன்ஸ் த பெட்டர் இட் இஸ், த மெரியர் இட் இஸ். எல்லா நேஷன்ஸுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த சென்ட்ரல் கண்ட்ரோலிங் பாடி இருக்கு. பட் கமிங் பேக் டு த டாபிக், வேற யார் இம்ப்ரெஸ் பண்ணாங்க பிடாக்? எனிபடி ஃப்ரம் எனி ஆஃப் தீஸ் டீம்ஸ் தட் இம்ப்ரெஸ்ட் யூ? நியூசிலாந்து ஒரு கடப்பார் அடி அடிச்சிருக்கான். டீம் சைஃபர்ட்ட பத்தி நிறைய பேசியிருக்கோம். got off to a really good start. Any other players that are impressed you in these games? சுபம் ராஞ்சனே எக்ஸலண்டா பேட்டிங் ஆடி இருக்காரு. சுபம் ராஞ்சனே எல்லாம் தெரிஞ்சதுதான் ஆஷா. நீங்களும் அவரை பத்தி சொல்லிட்டே இருந்தீங்க ஜேஎஸ்கேல. நான் அந்த நேபாள் பிரீமியர் லீக்ல நிறைய பார்ப்பேன், அதை கூட நான் விட மாட்டேன். இந்த லோகேஷ்னு ஒருத்தர் வந்து அடிச்சாரு பாருங்க, அவரெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு நான் படைப்பா மாதிரி நான் பார்த்தது இல்ல. ஸோ 3 ஓவர் 46 அப்படின்னு நான் என்ன நினைச்சேன், ஓகே 30 ரன்ல தோப்பாங்க, தட் இஸ் ஆல்சோ பிக் திங்குன்னா இப்படி தண்ணியை வந்து இப்படி காமிச்சு என்னையா பண்ற அப்படின்னா, ஒன்னும் இல்ல தண்ணி காட்டுறேன். விக்ரம் சொல்லுவார் ஐ படத்துல, என்ன பண்ற, சும்மா தண்ணி அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்தா நின்ன இடத்துல இருந்து ஜோஃப்ரா ஆர்ச்சரை நாலா பக்கம் கில்லி கட்டுறாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு அசத்தை போட்டேன் நானு. இப்ப நீங்க மத்த பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப சைதேஜா முக்கமல்லா அவர்லாம் எப்படின்னா ஆல்ரெடி அவரை பத்தி பேசிருக்கோம். இந்த ஷயான் ஜஹாங்கீர், இந்த லோகேஷ் பேம் வந்து அவர் அடிச்ச அடியை பார்த்த உடனே பழைய ரெஸ்லிங்ல பாத்திருக்கியா, பேம் பேம் பிகாலோ அப்படின்னு அவர் ஞாபகம் டபிள்யூ. ஆமா இல்ல, இப்ப எனக்கு என்னன்னா இவன் ஷயான் ஜஹாங்கீர் இருக்கட்டும், அவர்லாம் IL20ல காமிச்சிருக்காரு என்ன பண்ண முடியும்னு. அவரை ஃபர்ஸ்ட் மேட்ச் உக்காத்தி வச்சுட்டாங்க. அப்படியே என்னன்னா எனக்கு அப்படியே இது எப்படியோ அதே மாதிரி இந்த இவங்கெல்லாம் நெமிபியெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி நிறைய என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அயர்லாந்துல நிறைய என்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சிலர்லாம் அடிச்சவங்க எல்லாம் வந்துட்டு மேக்ஸ் ஓதவுத் மாதிரி ஒரு ஆள் அடிச்சாருன்னா, மேக்ஸ் ஓதவுத் வந்து ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அடிச்சிருக்காரு. இவர் அடிச்சாரு பாருங்க. இன்னொன்னு சொல்றேன், 184 உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாம என்ன அழகா சேஸ் பண்ணாங்க. அந்த கடைசி 6 பால் சாம் கரன் போட்டது, தட் குட் ஹவ் பீன் அந்த 10 ரன் யூ குட் ஹவ் டிஃபெண்டட் இட் வித் டெஸ்ட் பிளேயிங் டாப் நேஷன். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி யார்கர் இறக்கிருந்தாருன்னா எனக்கு அதுவும் எப்படி நான் ஜாஃப்ரா ஆர்ச்சர் வந்து பேக் ஆஃப் த ஹேண்ட் அந்த லெக் கட்டர் போடுறாருன்னு சொல்லிட்டு என்ன அழகா, ஓகே நீ யார்கர் போட்டா பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன அழகா அவட பின்னாடி நின்னுட்டு அடிச்சாங்க பாருங்க. ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் வாட் ஐ வாஸ் சீயிங். ஆனா ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்தது அவங்க தோத்தது, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. இன்னைக்கும் பாருங்க ஒரு 11 ஓவர்ல UAE 100 ரன் நியூசிலாண்டோட. உடனே நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க ட்விட்டர்ல, இந்த மாதிரி சம்பவம் நடக்குதான்னு. அவன் கடத் கொஞ்சம் ICC டிராஃபில விட்டுருவானா அவன். ஆனா வந்து சொல்றேன், எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சென்னை பிச்சை பார்க்கும்போது இந்த தடவை ஒரு பெரிய ஒரு பிரளயமே இருக்குன்னு தோணுது. அடி உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்ல, நான் எடி பேய் அடி இருக்கு. விக்கெட் பரம பாட்டா, கிரவுண்ட் வேற சின்னதா இருக்கு. எனிவே அதை இன்னொரு நாள் பேசலாம். 2 டாபிக் பேசணும் பீடா. ஒன்னு பிராண்டன் மெக்மில்லன் செமையா ஆடுறான், எப்போதுமே சொல்லியிருக்கோம், தரமா செய்யறான். உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடியில வேற லெவல், இந்த மிட் ஆஃப் மேல எக்ஸ்ட்ரா கவர் மேலாம் பயங்கரமா ஆடுறான். பட் அதாவது இது வரைக்கும் த சம்பவம் ஆஃப் த வேர்ல்டு கப் தரமான செய்க அப்படின்னா சேப்பாக்கல 100 அகமத வெளியில வக்காத்தி வச்சதுதான். அதை பத்தி உன்னோட கருத்து என்ன பீடா, கொஞ்சம் சொல்ல. அதான் ட்வீட் போட்டேனே நானு, அதான் ட்வீட்டே நான் போட்டேனே. இந்த மாதிரி நான் வந்து உங்களை ஒன்னே கேட்கிறேன் ஆஷா, ஆப்கானிஸ்தானோட டெம்ப்ளேட் இஸ் நாட் ஸ்கோரிங் 220. they don't have the legs to score that. அதனாலதான் அவங்க சூப்பர் ஹிட்ஸ்ல மாட்டிப்பாங்க இந்தியன் பிச்சிலன்னு சொன்னோம். ஆனா 180 இஸ் அவங்களுக்கு இதுக்கு மேல அவங்க எதுவுமே கேட்க முடியாது. அப்படிங்கும் போது நான் உங்களை ஒரே ஒரு கேட்கல, அந்த ஜியாவுர் ரஹ்மான் ஷரீஃபியே நீங்க ஆடுறீங்க சென்னையில, ஓகே, அஸ்மத்துல்லா ஒமர் சாய்க்கு பால் வந்து அலையலன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி சி மூமெண்ட் இருக்கிற பிக்சர்ல சியமாடி வாங்கிறாரு அவரு. அப்புறம் உங்களோட ஃபேவரட் ஃபசலுல்லா ஹக் ஃபரூக்கி வந்து ஒரு 6-7 மாசமா சரியா போட மாட்டேன்றாரு. ரஷீத் கானை ரொம்ப வருஷமா 2 வருஷமா நானும் நீங்களும் டெக்னிக்கலா நிறைய பேசிட்டோம். பேக் இன்ஜுரி வந்ததுக்கு அப்புறம் அந்த டிரைவ் இல்ல அவருக்கு, லென்ஸ் நிறைய மிஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் முகமது நபியை 13வது ஓவர் தான் கொண்டு வந்தாங்க.
அப்படிங்கும்போது லிட்டரலி ஸ்பீக்கிங் 2 விக்கெட் உங்களுக்கு முஜிபுர் ரஹ்மான் எடுக்கும் போது நான் திருப்பியும் சொல்றேன், முட்டெல்லாம் கொடுக்கல. த ஸ்டார்ட் வாட் முஜிபுர் ரஹ்மான் கேவ் 100 அஹமத் ஆடிந்தா அந்த சேஸ் வந்து கஷ்டமா போயிருந்திருக்கும். இட் உடன்ட் ஹவ் பீன் தட். நான் ஆப்கானிஸ்தான் டீம்ல நீ எங்க வேணா ஆடியா, வாண்டரஸ்ல ஆடு, பிரிட்டோரியால ஆடு, பெங்களூர்ல ஆடு, மை ஃபர்ஸ்ட் நேம் ஐ வில் ரைட் பர்டிகுலர்லி ஐ எம் நாட் சீயிங் த சேம் வெர்ஷன் ஆஃப் ரஷீத் கான் இஸ் நூர் அஹமத். அது வந்து அங்கதான் உங்களுக்கு மேட்சே போச்சு. அது நீங்க மல்லு கட்டினேன்னு வச்சுக்கோ, நான் பிச்சை பார்த்தேன் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. அகமதாபாத்ல அடுத்து இந்த கூலிப்படையோட ஆடுறாங்க. அந்த கூலிப்படைக்கு பிடிக்காதது என்ன? நான் தான் இப்பதானே வீடியோ போட்டிருக்கேன். முஜிபுர் ரஹ்மான் அகேன்ஸ்டா மார்க்ரம் ஸ்ட்ரைக் ரேட் சுமார், குவிண்டன் டிகாக முஜிபுர் ரஹ்மான் தூக்கிடுறான். ரஷீத் கானா கொஞ்சம் டெவலப்டர்ஸ் பார்த்து தான் ஆடுறாரு. நூர் அஹமதுக்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ரைக் ரேட் சுமாரா தான் இருக்கு எல்லாருக்குமே. நான் என்ன சொல்றேன், கண்டிஷன்ஸை விட்டுரு, உன்னோட பெஸ்ட் பவுலர்ஸ் ஆடுங்கிறேன். ஆப்கானிஸ்தான் கிட்ட ஒருவேளை பேட் கமின்ஸ், ஹேசல்வுட் அந்த மாதிரி 4 ஃபாஸ்ட் பவுலர் இருந்தா நான் ஒத்துப்பேன். அந்த மாதிரி எல்லாம் இல்லையே. உன்னோட பெஸ்ட் பவுலர்ஸே ஸ்பின்னர்ஸ் தான். அவன் ஆடி நீ தோத்து போங்கிறேன். அவன் ஆடினா ஜெயிச்சிருவான்னு நான் சொல்ல, அவன் ஆடி தோத்து போ. நீ வந்து அகமதாபாத்ல ஆட போற. அது எவ்வளவு போன ஐபிஎல்ல 9 மேட்ச்ல 8 இன்னிங்ஸ் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கோர் 200+. ஒன்லி டைம் தி டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் டிடன்ட் ஸ்கோர் 200+ in the final when RCB scored 190 and defended it. அந்த மாதிரி கட்டாந்தரையில ஜியாவுர் ரஹ்மான் ஷரீஃபி, அதுவும் 11 மணிக்கு, அதாவது 7 மணி மேட்சா இருந்தா கூட பாத்தீங்கன்னா ஒமர் சாய் கொஞ்சம் அங்கங்க அலையும். அகமதாபாத் அடுத்த மேட்ச் 100 ஆடிடுவோம். சவுத் ஆப்பிரிக்காவோட 100 ஆட வச்சிருவாங்க. பட் எனிவே நம்ம இப்ப பண்ணும்போது மேட்ச் இன்னும் முடியல. ஷோ அப்பதான் ரிலீஸ் ஆகும். வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஸ்பீடா, வேற ஏதாவது மேட்ச் இம்பார்ட்டன்டா நோட் பண்ணியா? நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் ஆன் ட்ராக் போகுதா? ஆன் ட்ராக் தான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க, நானும் அதை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். தட் இஸ் இந்தியா, பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இங்கிலாந்துன்னு. ஒருத்தர் வந்து எனக்கு ட்வீட் போட்டாரு, ஏன்யா இந்த இங்கிலாந்து டீம் இந்தியாவை ஜெயிக்கும்னு நீ சொல்றியே அப்படின்னு. அவர் சொன்னது கரெக்ட் தான். அவருக்கு ஒரு ரிப்ளை பண்ணேன், ஐயா நேத்து ஒருத்தன் USA கிட்ட 77க்கு 6 இருந்தான், அவன் கப்பு ஜெயிப்பான்னு சொல்லியிருக்கோம்னே, அதுக்கு பதில் சொல்லுங்க, மக்கள் பாக்குறாங்கன்னு. அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணல. அதாவது ஒண்ணு எப்படி யோசிக்கணும்னா, எவ்ரி டீம் ஹஸ் பீன். உனக்கு ஏன் இதெல்லாம் இந்த மூக்கு பொடப்பாரதான் இந்த மாதிரி தான் பேச தோணும். இல்ல ஷா, டோன்ட் டேக் எனி டீம் ஃபார் கிராண்டட். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம ப்ரெடிக்ஷன் சரியா வரணும்ன்றதுக்காக ஐயோ நேபாள் இங்கிலாண்டை தோக்கடிக்க கூடாதுன்னு நான் யோசிக்கவே மாட்டேன். நேபாள் தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவேன் நானு. ஐயோ நம்ம சொல்லிட்டோம்ப்பா ப்ரெடிக்ஷன் மானத்தை வாங்கிடுவாங்க இவங்க அப்படின்னு. உனக்கு இங்க பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா அதுதான் சொல்றேன், பாகிஸ்தான் 165 170 அடிச்சா தே கேன் சேலஞ்ச் எனி டீம். ஆனா 20 ஓவர்ல அடிக்கணும். ஒருவேளை வந்து யோசனை பண்ணி நீ பாபர் ஆசாம் வந்து 20 பால்ல 19 ரன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் உன்னை வன்மையா கண்டிக்கிறேன். பண்ணாத எதுவும் பாட்டு கேட்டு பாடிடாத, வன்மையா கண்டிக்கிறேன். நீ சொல்லிட்ட அவர் டாட் பால் ஆடுறாருன்னு. அவர் டாட் பால் ஆடாம நீ ஆடி காமிச்சிட்டாரு. திருப்பி அங்க போகாது. பாட்டு இந்தியா பாகிஸ்தான் பெருசா ஒரு 3 பாட்டு வச்சிருக்காங்கல்ல, இப்ப எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன், ப்ரிவியூ நம்ம பண்ணுவோம். அதாவது அது எப்படின்னா, ஒரு 20 பால்ல ஃபர்ஸ்ட் 19 அடிச்சும் அவன் இன்னைக்கு ஓரளவுக்கு 190 அவன் அடிச்சிருக்கான் அப்படின்னா, இப்ப அவனுக்கு வந்து அந்த டெம்ப்ளேட் எடுத்து அவன் 170 அடிச்சான்னா, ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ஷஹீன் அஃப்ரிதி ஒரு 4 ஓவர்ல 40 எடுத்துருங்க. அவர் 4 ஓவர்ல 40ன்னா அதனாலதான் உங்களுக்கு அந்த 170 கஷ்டமா இருக்கும் டிஃபெண்ட் பண்றதுக்கு. 16 ஓவர்ல 130 அப்படின்றது. அதையும் அவங்க யோசிச்சு இந்த சல்மான் மிர்சாவே அவங்க ஆடிட்டாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர் ஆன் ட்ராக். இன்னும் ஆஸ்திரேலியா சம்பவத்தை தொடங்கல. அவங்க இந்த ஹேசல்வுட், இவரு பேட் கமின்ஸ், ஸ்டார்க் இல்ல, ஜாம்பா ஃபர்ஸ்ட் மேட்ச் 2 மேட்ச் ஆடுவாரான்னு தெரியாது. இவங்கெல்லாம் இல்லாம அவங்களோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு கரெக்டா புரிஞ்சிடும். பட் சோஃபார் ஓரளவுக்கு எங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம், அசோசியேட் நேஷன்ஸ் பத்தி பேசியிருக்கோம். அவரை நான் வன்மையா கண்டிச்சிருக்கேன் திருப்பி. அதே மாதிரி அவர் பேசுறத பார்த்தா வித்தவுட் கண்டென்ட்டே உங்களுக்கு எல்லாம் சிரிப்பு வருமா வராதாங்கிறது நீங்க சொல்லுங்க. எனக்கு பயங்கரமா சிரிப்பு வருது. அதே மாதிரி லெட்ஸ் ஆல் அக்ரி டு டிஸ்அக்ரி. உங்களுக்கு நாங்க பேசுறதுல கருத்து வேறுபாடு இருந்தா அதை அழகா தெரிவிக்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல. எஸ் சொல்லு. பாருங்க வியூவர்ஸ், இப்ப இதுல வந்து நான் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து படிப்பேன் ஒவ்வொரு எபிசோட்லயும். ஓகே, அதுல 1000 கமெண்ட்ல 700 கமெண்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்யா,
நீ பாடின பாட்டு ரிப்பீட் மோடு லூப் மோட்ல கேட்கறேன் அப்படின்னு நிறைய பேரே எழுதியிருக்கீங்க. இவர் என்ன வன்மையா கண்டிச்சு அந்த கவுண்டமணி ஒரு படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே, அந்த இதுல போட்டு இளையராஜா மாதிரி அவர் இது பண்ணி எப்படி எல்லாம் இருக்க வேண்டியவன் அப்படின்னு கவுண்டமணி சொல்லுவாரு. ஸோ நான் அந்த மாதிரிலாம் ஒரு பாடகனா வரலான்னு பாக்குறேன். இவர் என்னோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்த பாக்குறாரு. ஸோ நீங்க பண்ற கமெண்ட்ஸ்ல தான் நான் பாடகனா அடுத்த இதுல இந்தியா பாகிஸ்தானுக்கு வரணும் மைய டாட்டு மேல அப்படின்றது நீங்க உள்ள கமெண்ட்ஸ்ல தான் இருக்கு. இல்லைன்னா இவர் என்ன அலோவ் பண்ண மாட்டார். நான் பாட வேணாம்னு சொல்லலடா, நீ பாடுறத பார்த்து நான் சிரிக்கிறத வேற எங்கேயும் ஈக்குவேட் பண்ணிக்காதுன்னு தான் சொல்றேன். ஏன்னா நீ பண்ற கருத்தை நான் வன்மையா திருப்பி கண்டிக்கிறேன். ஆன் சாம்பியன்ஸ் வாட்ச் நான் எல்லாரும் முன்னாடி பகிரங்கமா உன்னை கண்டிக்கிறேன். பண்ணாத அந்த மாதிரி திருப்பி பண்ணாத. பாடுறதுல கூட ஒரு அழகான லிரிக்ஸ் வச்சு பாடு அப்படின்னு சொல்லி சாம்பியன்ஸ் வாட்சை நிறைவு கொண்டு வரேன் இந்த எபிசோட்ல. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.